ஏய் மெக்கானிக், இந்த நெயில் பாலிஷை எனக்கு வச்சு விடணும். அவ்வளோதானே செல்வா. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் பாய். நான் பேசுகிறேன். நீ பைக்கு அடிக்கடி ரிப்பேர் ஆகுதா என்ன? இப்போ பார்த்தாலும் மெக்கானிக் ஷெட்லேயே இருக்கிறியா? நான் அப்துல். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர் பேர் தெரியாத அனாத பையன்லாம் என் பொண்ணு கேட்குதா? அப்பா என்னாச்சு? ஓகேவா பாய்? என்னாச்சு சொல்லிட்டு போங்க பாய். பாய் எனக்கு யாருமே இல்லடா. ஏய் முருகா, அப்துல், ஓ இதானா மச்சான் விஷயம்? என்னப்பா பார்க்குற? இவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு முருகன். மச்சான், நான் ஒன்று சொல்லட்டுமா? எனக்கு ஒரு பொண்ணு இருந்துன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக இவனுக்கு தான்டா கட்டி கொடுத்துருப்பேன். அவ்வளோ தங்கமான பையன்டா. எல்லாம் புரியுது மச்சான். என்ன ஒன்று எங்கள் மாமா தான். நீ தாண்டா புரிய வைக்கணும். பேசுகிறேன். என்ன மாப்பிள்ள, ரொம்ப நேரமாக எதை போட்டு மின்னுட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லணுமா? அது வந்து மாமா, ஊரில் எல்லாம் விசாரித்தேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையனா. நம்ம பொண்ணை கொடுத்தா இங்கே பாரு மாப்பிள்ள, என் பொண்ணை எங்கே கட்டித்தரேன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சொல்ல தேவையில்ல. அன்பே அன்பே உன்னாலே வண்ணம் எல்லாம் மலர் போலே ஆகின்றேன், நோகின்றேன், சாகின்றேன். வேண்டாம் என்று சொல்லாதே, சொல்லில் என்னை கொல்லாதே. மரணத்தின் வாசத்தை தூவாதே. மச்சான் அப்துல், பேசி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஒன்று பண்ணுவோம். செல்வா, முருகன் ஃபோன் பண்ணாம்பா. எல்லாம் ரெடியாக இருக்குது. நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு எங்கேயாவது சந்தோஷமாக வாழுப்பா. என்ன பாய் சொல்கிறீங்க? நீ கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலப்பா. பாய், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் இருக்கு அந்த குப்பை தொட்டி. அதில் தானே எங்கள் அம்மா அப்பா என்னை போட்டு போனாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்கள நினச்சி அழுவாத நாளே இல்லை பாய். அந்த பொண்ணை 20 வருஷம் அவங்க அம்மா அப்பா பாசத்தை கொட்டி கொட்டி வளர்த்துருக்காங்க பாய். அவங்கள அப்படியே விட்டுட்டு வானா தப்பு பாய். அவங்க குடும்பம் என்ன ஆகும்? லவ் பண்ணும்போது இந்த மண்டைக்கு புரியல, ஆனால் இப்போ புரியுது பாய். என்ன மாதிரி எனக்கு பிறக்க போகிற குழந்தைய அனாதையாக வாழக்கூடாது பாய். என் குழந்தைய அனாதையாக வாழக்கூடாது. எனக்கு எல்லாரும் வேணும் பாய். எனக்கு எல்லாரும் வேணும். நான் தனியாகவே இருந்துட்டேன் பாய். இதுக்கு மேலே என்னால் தனியாக இருக்க முடியாது பாய். எல்லாரும் ஒத்துக்கினாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லையா எப்படி இருக்குன்னா அப்படியே போகிறேன் பாய். நான் அப்படியே போகிறேன், அவ்வளோதான். நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன். ஒரு அழகான குருவி கூட்ட கலைச்ச பாவம் எனக்கு எதுக்கு பாய்? எனக்கு எதுக்கு பாய்? பெருமையாக இருக்குப்பா, பெருமையாக இருக்கு.
அம்மாடி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. இந்த மாமா சொன்னா நீ கேட்பல்ல. நீங்க மட்டும் என்ன மாமா சொல்ல போறீங்க? அவனை விட்டுரு, மறந்துரு, அதானே சொல்ல போறீங்க. அதாம்மா இல்லை, நீ அந்த பையன் கூடயே போயிடுமா. அப்துல் கிட்ட கூட பேசிட்டேம்மா. இதுக்கப்புறம் உங்கள் அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன். மாமா, அதுக்காக வீட்டை விட்டு ஓடி போறதுலாம் தப்பு மாமா. என் அப்பா அம்மாவை தலைகுனி வச்சுட்டு நான் எப்படி மாமா தலை நிமிர்ந்து வாழ முடியும்? அப்பா அம்மாவோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் மாமா. அவனுக்கு யாருமே இல்லை, அதனாலதான் நம்மள மாதிரி ஒரு குடும்பம் அவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்பா விட்டு போகணும் நான் ஒரு நாள் கூட நினைச்சதே இல்லை. எல்லாம் என் தலை விதி. என்ன நடக்குமோ நடக்கட்டும், எனக்கு எல்லாரும் வேணும் மாமா. நீ நல்லா இருப்படாமா. அப்பா, என்னை விட நீ வசதிம்மா. அவனுக்கு குடும்பம் இல்லைன்னா என்னம்மா, நமக்கு தான் இவ்வளோ பேர் குடும்பம் இருக்காம்மா. அவனை நம்ம குடும்பத்தில் சேர்த்துப்போம்மா, அவனை நம்ம குடும்பத்தில் சேர்த்துப்போம். அப்பா. கொஞ்சம் வண்டி நிறுத்து. என்ன பாய், முருகன் ஃபோன் பண்ணுறான். செல்வா,